மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த ஓர் இளைஞன் ஆங்கிலேயனை எதிர்த்து ஏதாவது செய்திட வேண்டும், அதன் மூலமாக ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்திட வேண்டும், ஒரு 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 திகிலை கொடுத்திட வேண்டும். இதுதான் மனசில் இருந்தது. என்ன செய்யலாம்? அது மூலமாக தேசம் முழுவதும் பிரபலமாக வேண்டும். அந்த விஷயம் ஆங்கிலேயனை எதிர்த்து தமிழ்நாட்டிலே இவர் செய்தார் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும். அப்படி ஒரு மனசில் ஒரு எண்ணம் இந்த தீவிரமாக இந்த இளைஞனுக்கு ஏற்படுது. அந்த இளைஞன் முடிவு செய்தான், அறிவித்தான். என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்டு, ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்டு, இந்த நாளிலே இந்த நேரத்திலே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரத்துக்கு மேலே தேசிய கொடி மூவர்ண கொடி பறக்கும் அப்படி அறிவிச்சுதான். அவ்வளோதான். இங்கிலீஷ்காரன் அரண்டு போயிட்டான், யாரும் கூட தெரியாது. ஆனால் அது நடந்தது அப்படின்னா மிகப்பெரிய அவமானம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரத்தில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டால் நாடு நெடுகிலும் இந்த விஷயம் தெரிஞ்சு போகும். அந்த அவமானத்தை ஆங்கிலேயனால் தாங்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கே மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும். அவங்களுக்கு லண்டனுக்கு பதில் சொல்ல முடியாது. இப்படி பல கவலைகளை அவங்களை தொற்றியது. போலீஸாரை வச்சு கண்காணிப்பில் இறங்கிட்டாங்க. இந்த அறிவித்த இளைஞன் என்ன செஞ்சான்? நேராக போனால் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்தான். கோவில் உள்ளேயே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சுற்றி வருவான், வீட்டுக்கு போயிடுவான். மறுபடியும் மறுநாள் திடீர்னு ஒரு நாளைக்கு முடிவு பண்ணி, எந்த நாள் அறிவித்தாரோ நான் கொடி ஏற்றுவேன், மூவர்ண கொடி ஏற்றுவேன்ட்டு, அந்த நாளுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பையில் வேர்க்கடலை, இன்னொரு ஒரு பெரிய பாத்திரத்தில் குடி தண்ணீர், இது ரெண்டையும் எடுத்துட்டு மெதுவாக மதுரை மீனாட்சி அம்மன் வடக்கு கோபுரத்தில் ஏறிட்டார். ராத்திரியாக அது பெரிய பாரா போட்டிருக்கான். அதெல்லாம் மீறி அந்த கோபுரத்தில் ஏறுறாரு. முதல் நிலை, 2வது நிலை, 3வது நிலை, 7 நிலை கொண்ட கோபுரம். 7வது நிலையில் போய் அந்த ஒவ்வொரு நிலையாக போனால் அங்கே ஒரு சின்ன அறை மாதிரி இருக்கும் பார்ப்பதற்கு. அந்த அறையில் போய் தங்கிட்டார். 9 நாட்கள். 10 நாளுக்கு முன்னாடி ஏறினார். ஒரு நாள் ஏரியை போய் சேர்றதுக்காச்சு 9 நாட்கள். வேர்க்கடலையை கொஞ்சம் சாப்பிட வேண்டியது, கொஞ்சம் தண்ணியை குடிக்க வேண்டியது. அப்படியே 9 நாள். 6 நாள் 5 நாளில் இந்த வேர்க்கடலை தீர்ந்து போச்சு, குடிதண்ணீர் தீர்ந்து போச்சு. பட்டினி. 3-4 நாள் பட்டினி. குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட நேரம், எந்த நாள் சொல்லப்பட்டதோ அந்த நாள் திடீர்னு கோபுரத்துக்கு வாசல் எல்லா மக்களும் காத்துட்ருக்கான். உள்ள எப்போ வரலாமா, நடக்குமா நடக்காதா, பல பேருக்கு யோசனை. கீழெல்லாம் போலீஸ் பாராலாம் போட்டிருக்கான். எங்கே இருக்குன்னு தெரியாது, யார் வந்து ஏறுவாங்கன்னு தெரியாது, அவங்களுக்கு உள்ளே போனதே தெரியாது. ஆனால் இந்த இளைஞன் மேலே போனவன் திடீர்னு அந்த சொல்கிற நாளில் வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய் அப்படியே கோஷம் மட்டும் கேட்குது. எங்கேன்னு திரும்பி பார்த்தா மலைக்கு கோபுரத்துக்கு மேலே மூவர்ண கொடியை கோபுரத்தோட கொடியில் கோபுரத்து மேலே கட்டிட்டு வீரமாக கோஷம் போடுறாரு. மூவர்ண கொடி பட்டொளி வீசி பறக்குது. கீழே இருந்த மக்களுக்கெல்லாம் ஒரே உற்சாகம். எல்லாரும் பாரத் மாதா கி ஜெய் சொல்கிறாங்க. ஊர் ஃபுல்லாக பாரத் மாதா கேட்குது. ஆங்கிலேயனுக்கு மூஞ்சி செத்து போச்சு, அவன் தோல்வியுற்றான். தேசம் எழுச்சி பெற்றது, தேசியம் காப்பாற்றப்பட்டது. இந்த இளைஞன் அதை செய்து காட்டினான், சாதனை படைத்தான். அப்படி மறுநாள் எல்லா பத்திரிகைகளும் இதை வெளியிட்டன. அந்த இளைஞனுக்கு அந்த பேர் தெரியாது, ஆனால் நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த இளைஞனோட பேர் தீரன் மாயாண்டி சேர்வை என்று பெயர். மதுரை திருமங்கலத்தை சார்ந்த இளைஞன். அவனுடைய மொத்த வாழ்க்கையினுடைய சாதனையாக திகழ்ந்தது மீனாட்சி அம்மன் கோயில் மேலே மூவர்ண கொடியை ஏற்றி ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை வீழ்த்திய பெருமை இந்த மாயாண்டி சேர்வையை சாரும். வந்தே மாதரம்.